Hi friends, welcome to another video. ரீசெண்டா வந்து மதகஜ ராஜா படத்தோட ப்ரீ ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து உடம்பு முடியாம வீக்கா வந்து காணப்பட்டாரு. என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி. ரொம்பவே கம்பீரமா இருந்த மனுஷன் அவரு. ஃபிட்னஸ்க்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர். ஈவன் அவங்க ஃபாதரும் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். 86 இயர்ஸ் ஆனாலுமே அவர் வந்து இப்பவுமே ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. புரட்சி தளபதினு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில செல்லமா அழைக்கக்கூடிய நம்ம விஷால் அவர்களை இந்த நிலைமையில பாக்குறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. சார் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து நிறைய படம் அவர் இட்டு கொடுத்துருக்காரு, நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு, போலீஸா நடிச்சிருக்காரு. இந்த சத்தியம் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 6 பேக் அவருக்கு. எவ்வளவு ஒரு கம்பீரமா போலீஸ் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. நிறைய படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், பட்டைய கலப்பன ஒரு மனுஷன் அவரு. ரீசெண்டா அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. எல்லா கார்ஸும் சேல் பண்ணிட்டதா சொன்னாரு. சைக்கிள்ல தான் அவர் வந்து டிராவல் பண்றதாவும் சொல்லிட்டு இருந்தாரு. வண்டியெல்லாம் வித்துட்டாரு, சைக்கிள் தான் வச்சிருக்கேன். டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டினா சைக்கிளிங் தான். ஸோ இந்த சைக்கிள் ஓட்டுற ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்கேருந்து தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனிமி படத்தில் வந்து ஆர்யா ப்ரோ கூட வந்து நடிச்சிருப்பாரு நம்ம விஷால் அவர்கள். ஸோ 2 பேருமே வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஆர்யா வந்து எவ்வளோ பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு நமக்கு தெரியும். அவர் பெரிய சைக்கிளிஸ்ட்டும் கூட. ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்து இவருக்கும் வந்து அந்த சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆர்வமே வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிருக்கும். ஸோ சைக்கிளில் தான் போகணும், ஃபிட்னஸ்க்காக வந்து எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரும் அதில் செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி ஒரு ஃபிட்டாக இருந்த ஒரு பர்சன் வந்து சடனாக அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்குலாம். ஆக்சுவலாக அந்த மதகஜ ராஜா படம் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணது. 2013 படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஜான்வரி 12, 2025 அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் கேப் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது காரணம் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுச்சு அந்த படம். அந்த படம் வந்து இனிஷியலா ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து தொடங்கப்பட்டுச்சு. படத்தோட ஹீரோவா நம்ம புரட்சி தளபதி விஷால் தான் நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள். 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல, அஞ்சலி அண்ட் வரலட்சுமி சரத்குமார். 2012 அவங்க இருந்தது தான் நீங்க இப்ப படமா பாப்பீங்க. ஏன்னா வந்து அது பழைய படம், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம் தான் ஆக்சுவலா. அது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம். அந்த ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் வந்து ரொம்பவே வீக்கா காணப்படுறாரு. தனியார் மருத்துவமனையில ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ரொம்ப சிவியர் வைரல் ஃபீவர்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் வந்து ரொம்பவே வீக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப நாளாவே ஸ்ட்ரெஸ்ல இருந்ததா சொல்லப்படுது. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நிறைய தெரப்பியுமே அவர் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கான மெடிசன்ஸுமே அவர் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. கூடிய சீக்கிரத்தில் அவர் குணமடைஞ்சு பேக் டு ஃபார்ம் வந்து நமக்கு நிறைய படம் கொடுப்பாருன்னு நம்ம நம்பலாம். கெட் வெல் சூன் திரு விஷால் அவர்களே. மதகஜ ராஜா படம் வந்து கண்டிப்பாக ஒரு காமெடி என்டர்டெய்னராக தான் இருக்கும். பிகாஸ் சுந்தர்சி சார் வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமர் உள்ள வச்சிருப்பாரு. நம்ம விஷால் அவர்களும் நடிக்கிறதுனால ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி இருக்கும்னு நம்பலாம். So team மதகஜ ராஜாக்கு best wishes. For more such videos, please do subscribe to Paul's App. I'll see you guys in the next video. Bye.